அல்லேலூயா. நாம் போகாத இடத்திற்கு நம்முடைய ஜெபம் போகும். கடலை கடந்து போகும், தேசத்தை கடந்து போகும், கண்டங்களை கடந்து போகும். ஜெபம் தேசத்தில் மறுரூபத்தை உண்டாக்குவது ஜெபம்தான். அல்லேலூயா. இண்டன்சி கேர் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சகோதரனுக்காகிலும் சகோதரிக்காகிலும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்று இருப்பதால் ஜெபம்தான். அந்த இண்டன்சி கேர் யூனிட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லுவாங்க, மருத்துவ சொல்லுவாங்க, யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் சார். ஆனால் நம்மை அலோவ் பண்ண முடியாது, ஆனால் தடுக்கலாம். நம்முடைய ஜெபத்தை அவங்க தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் பெரிது. அல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்கு ஒரு பெரிய சொத்து, அதாவது ஜெபிக்கிற மனிதனுக்கு இருக்க பெரிய சொத்து ஒரு மன்றாட்ட அபிஷேகம் தான். கண்களிலே கண்ணீரும் இருதயத்திலே வாஞ்சையும் முழங்காலிலே பலனும் இருந்தால் போதும், தேசத்தை அசைத்து விடலாம். அதுதான் பெரிய சொத்து. ஆகவே இந்த கண்ணீர் வற்றி போகாத கண்களை விட கண்ணீராய் நம்முடைய கண்களை நான் பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் கண்களில் இருக்கிற கண்ணீர் வறண்டு போக வாய்ப்புகள் உண்டு. இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை குறைந்து போக வாய்ப்புகள் உண்டு. ஆமென். முழங்கால் இருக்கிற பலன் கொண்டி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ஒரு காலத்தில் பணம் என்று ஓடினவர்கள் பணத்தை பிடித்த பின்பு சமாதானமாக இல்லை. இன்னைக்கு பணத்தை பிடிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற அநேகர் வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, வேதத்தை தியானிப்பதற்கு நேரம் இல்லை. சபைக்கு பங்காளியாய், சபைக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டியவர்களுடைய பார்வையாளராக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? ஜெபம் குறைந்து விட்டது. ஜெபத்தில் தான் சத்துரு போராடுவான். நீங்கள் சபைக்கு காணிக்க கொடுப்பதை கூட சத்துரு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் அதே சபைக்கு நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், அங்குதான் சத்துரு போராடுவான். சிந்தையில் போராடுவான், சரீரத்தில் போராடுவான், குடும்பத்தோடு கூட போராடுவான். அவனுக்கு தெரியும், ஒரு மனுஷன் நல்லா ஜெபிக்க தெரிஞ்சிட்டானா, ஜெபிக்கிற மனுஷன் தான் சாத்தானுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும். ஜெபிக்கிற மனிதன் தான் சாத்தானுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஜெபிக்கிற மனிதன் சாத்தானுக்குடைய வாழ்க்கையில் அழிக்க முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் தான் தூரமாய் பார்ப்பான், தீவிரமாய் பார்ப்பான். இயேசுவின் கண்களை கொண்டு பார்ப்பான். அந்த கண்கள் பார்க்கும் போதுதான் இந்த தேசத்தின் நிலைகளை அறிந்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 7 இருதயங்களை குறித்து நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஜெபிக்கிறவங்களுக்கு வேகமாய் அதை குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம். விளக்கமாய் சொல்வதற்கு இன்னொரு முறை தான் பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது காரியம், அந்த ஜெபிக்கிறதற்கு அனலுள்ள இருதயத்தை நீங்கள் தேவனிடம் கேட்க வேண்டும். ஒரு அனலுள்ள இருதயம். ஜெபம் என்றால் என்ன? ஆமென். ஜெபம் என்றால் என்ன? நல்ல கவனிங்கள். உணர்வுள்ள இருதயத்தில் இருந்து புறப்படுகிற அனலுள்ள வார்த்தை, அனலுள்ள இருதயத்திலிருந்து புறப்படுகிற உணர்வுள்ள வார்த்தை தான் ஜெபம். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 39:3